இந்த சம்மர் வீக்கெண்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வண்டலூர் ஜூ ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம்னா, சர்வேஷ்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வைல்ட் லைஃப் வைல்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் நேரில் காட்டலாம். இத்தனை நாள் டிவியில் பார்த்தாச்சு, ஃபோனில் பார்த்தாச்சு, நேரில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தோம். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்ஸை வந்து நம்ம ஃபோன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் போயும் எடுத்துக்கலாம். உள்ள சஃபாரியும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் போனப்போ 15 டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டக்குன்னு ஆளுக்கு 300 ருபீஸ் கொடுத்து டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. அண்டர் 5க்கு ஃப்ரீ தான், பெரிய பசங்களுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ன மோடு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சைக்கிளையும் போகலாம், எலக்ட்ரிக் சைக்கிளும் இருக்குது, பேட்ரி காரும் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இந்த வாட்டி சூஸ் பண்ணது பேட்ரி கார். ஏன்னா இந்த வாட்டி நிறைய ஸ்டாப்பிங்ஸ் போட்டு வச்சுட்டாங்க. எந்த காரில் வேணால் இறங்கிக்கலாம், எதில் வேணால் ஏறிக்கலாம். ஏன்னா கையில் ஒரு டேகை கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்து சிங்கம், புலி, யானை, கரடி, பாம்பு, ஆமை, முதலை எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஹாஃப் டேலேயே ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பேட்ரி கார்னால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. சைக்கிள்லாம் கண்டிப்பாக மார்னிங் என்ட்ரானா ஈவினிங் 5:30 6 வெளியே வரவே முடியாது. உள்ளே நிறையா ஸ்நாக்ஸ் ஸ்பாட்டும் இருக்குது. இப்போது லஞ்சும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் லஞ்சை வந்து நம்ம கட்டி கொண்டு போயிடுறது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா டேஸ்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்காதுங்க, சாப்பிடவே முடியாது சொல்லப்போனால். ஒரு டீ காஃபி இல்லை ஒரு சமோசா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். லஞ்சாக நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக வாயிலே வைக்க முடியாது. இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3 மானை ஸ்பாட் பண்ணோம். தண்ணியில் தான் இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு. இன்னொன்று வந்து மரத்துக்கடியில் ஒன்று ஜாலியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி உள்ளே இருக்கிற கேட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட் இருக்குது, செகண்ட் கேட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போனால் லயனை பார்க்கலாம். கூண்டுக்குள்ளே 2ம், வெளியே ஒரு லயனஸும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பாத்தில் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வர்றப்போ அங்கே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வண்டி நிறுத்துகிறாங்க. நம்ம நல்லா நிறுத்தி நிதானமாக பார்க்கல, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸும் எடுத்துக்கலாம். கையில் நீங்கள் கேமராஸ் கொண்டு போகிறீங்கன்னா மட்டும் 500 to 750 சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோன் கேமராஸ் எல்லாம் நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு தான் நாங்கள் பேட்ரி காரே ஆக்சுவலி நாங்கள் எடுத்துகிட்டு எங்களோட ட்ரிப்பை ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு மங்கீஸ், பேர் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போனப்போ ஒரே பேட்ரி காரை தான் ஹையர் பண்ண முடியும். அங்கே போய் நிறுத்திடுவாங்க. எப்போ ஹார்ன் அடிக்கிறாங்களோ அப்போ நம்ம வந்து மறுபடியும் காரில் ஏறிக்கணும். இந்த வாட்டி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம், வந்துக்கலாம், எந்த காரில் வேணால் ஏறிக்கலாம். ஏன்னா கையில் டேக் இருக்கும். அதே மாதிரி நம்ம முடிச்சுட்டு எக்ஸிட் ஆயாச்சுன்னா கையில் இருக்கிற டேகை அப்போயே பிச்சு எரிஞ்சிடுறாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா டேக் இருந்தால் மறுபடியும் நம்ம உள்ளே போக நினைப்போம். நானும் நினச்சேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக குட்டி குட்டி கிளிப்ஸாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோவை தட்டிடுங்க. நோடு தம்பி பேக் ஆகுது. ஆனே மயில் மீ அஜோ அஜோ மான் மான் சரி வீட்டுக்கு போறேன் எல்லாத்தையும் நானே புக் பண்ணேன்.
இந்த ஏவியரி தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரே டைமில் ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் நாரை எல்லாமே ரெக்கையை விரிச்சிட்டு எல்லாமே ஒரே மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கிளிப்பை நீங்கள் பாருங்கள். இது என்ன ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுதான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கூட்டம் கூட்டமாக அந்த ஒரு வெரைட்டி மட்டும் எல்லாமே ஃபெதர்ஸை லிஃப்ட் பண்ணிட்டு நிற்கிது. என்னன்னு தெரியல எனக்கு. பாம்புது. ஐயோ, இந்த தடவை கொடுத்துட்டு பாம்பு. ஸோ அழகாக இது பாத்தீங்களா? ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಹಾಯ್. ಹೋಗುತ್ತಮ್ಮ. ಹೋಗುತ್ತಮ್ಮ. இந்த